கலைஞரை பற்றி எங்கே ஆரம்பிக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய கேள்வி, ஒரு சவால் என்றே சொல்லலாம். பன்முகத்தன்மை, நீண்ட ஆயுள் மற்றும் போராட்ட குணங்கள், பெயர் பெற்ற இந்திய அரசியலில் மிக மூத்த தலைவர், 5 முறை முதலமைச்சர், ஒரு தேர்தலிலும் தோக்காமல் வெற்றி அடைந்த ஒரு சிறந்த அரசியல் தலைவர், எக்ஸலண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஃபில்ம் நரேட்டிவ் ஸ்கிரிப்ட், கவிதை, பல விஷயங்களை நமக்கு தந்தவர். அவரை பற்றி பல அம்சங்களை, அவருடைய பல அம்சங்கள், பல குணங்களை பற்றி பேச முடியும். அது வேற என்னை விட சிறந்த முறையில் ஏற்கனவே ஆரம்பித்திருக்கோம். அந்த அந்த அம்சங்களை பற்றி பேசுறது, போராளி என்றதை பற்றியும் சிற்பி என்பதை பற்றியும் பேசியிருக்காங்க. கலைஞரை பற்றி சொல்ல வேணும்னா, அவர் முதலேருந்த ஒரு கம்ப்ளீட் முழுமையான ஒரு சித்தாந்தம், அரசியல் பாதை, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். சிறிது வயதிலே ரொம்ப இன்டெலிஜென்ட் மாணவர், ஆனால் அதிகமாக படிக்க மாட்டார். வேறு இதில் அவர் மேல் பள்ளியில் முடிக்கவில்லை, கல்லூரிகளுக்கு போனதில்லை. ஆனால் சிறு வயதிலேயே எழுத்து திறமை எங்கேருந்து வந்தது? இது ஒரு இயற்கை கொடை என்று சொல்லலாம். கடினமான உழைப்பு இருந்தது, ஆனால் அது இருந்தால் மட்டும் போராது. ஒரு நேச்சுரல் கிஃப்ட் என்று சொல்வார்கள். எனக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுள் நம்பிக்கை இல்லை. அதனால் சில பேர் வரப்பிரசாதம் எல்லாம் சொல்லுவாங்க. இது ஒரு நேச்சுரல் கிஃப்ட், இயற்கை அளித்த ஒரு பரிசு. அது சிறு வயதிலிருந்து அது வந்தது. ரெண்டாவது இது ஏற்கனவே சொல்லப்பட்டது, தேராத உழைப்பு. சின்ன வயசுலேருந்தே இது ஒரு முக்கியமான அம்சம். இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக தலைவர், முன்னாள் முதல்வர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் அது பொருந்தும். கடினமான உழைப்பு. அதாவது ஒரு தடவை என்கிட்ட சொன்னார், முதலமைச்சராக இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள், எனக்கு வேலை இல்லாமல் ஐம் நாட் ஹாப்பி, அதிகமாக வேலை இருந்து டயர்டானால் தான் நான் ஹாப்பி என்று சொன்னது எங்கேருந்து வந்தது? அதுவும் ஒரு இயற்கை குணமாக இருக்கலாம், ஆனால் அவர் தந்தையுடைய பாடமாக தான் இருந்தது. ஏன்னா அது கடினமான உழைப்பு. அதனால் வேறு என்ஜாய் பண்ணலன்னு அர்த்தம் இல்லை. வேறு பல பாஸ்ட் டைம்ஸில் இல்லைன்னு சொல்ல முடியாது. கலைஞரை பற்றி சொல்ல வேணும்னா, கிரிக்கெட்டில் அதிக பிடிப்பு உண்டு. மாசு அவர்களுக்கு கிடையாது. நாங்கள் நடக்கும்போது கேட்போம், அவர் கிரிக்கெட்டெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டார், வேறு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஆனால் கலைஞரும் அது உண்டு. அவருடைய மகன் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் அது உண்டு. அதனால் பலமுகத்தன்மை இருந்தாலும் ஒரு ஃபோக்கஸ் இருந்தது, ஒரு பிடிப்பு இருந்தது. அந்த பிடிப்பு தான் திராவிட இயக்கம். எனக்கு ஒரு ஞாபகம் வருது, அண்ணா அவர்களுடைய அந்த ஏர்லி டேஸ் வந்ததை பற்றி எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் கொலம்பியா யூனிவர்சிட்டி மாணவனாக இருக்கும்போது 1967 68ஆம் ஆண்டு எம்எஸ்சி படித்தேன், ஜேர்னலிசம். அங்கே இருக்கக்கூடிய கொலம்பியா, நியூயார்க்கில் இருக்கக்கூடிய கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அண்ணா முதலையாக அமைச்சரான உடனே அமெரிக்காவுக்கு வந்தார். ஃபர்ஸ்ட் விசிட், 2வது விசிட் இருந்தது அந்த இதில். அப்போ அங்கே பேசுகிறதுன்னு கேட்டேன். வாஷிங்டன் டிசி போகும்போது அவர் அங்கே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவர் ஒரு டூரிசம் சுற்றுப்பயணம் பண்ணுறதுக்கு அவரோட நான் போயிட்டு இருந்தேன். அவருடைய குணத்தையும் அறிஞ்சேன். ரொம்ப எளிமையாக இருப்பார், ரொம்ப
கைண்டாக இருப்பார். வெளியூரில் வந்து ரொம்ப மெஷர்டாக பேசுவார். இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவார், ஷார்ப்பாக பேசுவார். ஆனால் அங்கே வரும்போது இந்திய அரசாங்கத்தை நான் வந்து இங்கே விமர்சனம் பண்ணவோ கண்டிக்கவோ நான் இங்கே வரல அப்படிங்கிற அப்ரோச்சில் தான் இருந்தார். ஆனால் அண்ணா அவர்களுடைய டேர்ம் வந்து முழுமையாக முடிக்கப்படல, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ தான் முதல் முறை எனக்கு கலைஞர் அவர்களுக்கு அறிமுகம் கிடைத்தது. ஆனால் எந்த அரசியல் தலைவரும் எனக்கு தெரிஞ்சு அரசியலில் முதல்ல என்ட்ரு பண்ணுறதுலேருந்து கோபால் அவர்கள் சொன்ன மாதிரி, கிரண் கோபால் அவர்கள் சொன்ன மாதிரி 85, 86 வயசு மட்டும் ஒரு எழுத்து என்பது பார்ட் ஆஃப் லைஃப். அவருடைய ஆர்கே நாராயண் என்ற பெரிய எழுத்தாளர் ஒரு தடவை சொல்லியிருக்காரு எங்ககிட்ட, ஒரு ரைட்டர் எப்படி உருவாகுவார், ஹவு டு யூ பிகம் எ ரைட்டர். வெறும் சிந்தித்தால் மட்டும் போராது, சிந்திப்பது முக்கியம், ஆனால் சிந்தித்தால் மட்டும் போராது. ரைட்டர் மஸ்ட் ரைட், இட் இஸ் லைக் எ யோகா. இதுதான் கலைஞர் தி ரைட்டர், தி பத்திரிகையாளருடைய சாராம்சம். அதுதான் இது. தினந்தோறும் எழுதுவார். கிரண் கோபால் அவர்கள் சொன்ன மாதிரி, அதுக்கு முன்னால் சொன்ன மாதிரியும் ஒரு 5-6 மணி தான் அவருக்கு இது ரெஸ்ட் கிடைக்கும். காலையில் ஒரு 4-5 o'clock எழுந்து பேப்பர்லாம் படிப்பார். ஹிந்து பத்திரிகை உள்பட படிச்சுட்டு அதிகாரிகளோடு பேசுவார். ஏதாவது தவறு நடந்தால், ஏதாவது ஒரு ஆக்சிடென்டிங்காக நடந்தால், ஏதாவது தவறு கேப் இருந்தால் உடனே அவங்க அதை படித்து சொல்லணும். ஒரு பத்திரிகையாளர் போய் அவரை பார்க்க வேணுனாலும் பேப்பரை படிச்சுட்டு தான் போகணும். இங்கிலீஷ் பேப்பரும் படிப்பார், தமிழ் பேப்பரும் படிப்பார். வெல் இன்ஃபார்ம்டு. பத்திரிகைகளுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடிய அரசியல் தலைவர் எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் இங்கே இருந்ததில்லை. EMS நம்பூதிரி பார்த்துருக்கேன். அவரும் நல்ல எழுத்தாளர். அவருக்கு கொஞ்சம் அப்ரோச் வேறு சித்தாந்தம் இருந்தால் கூட, ஆனால் இது ஒரு தனி குணம். அதனால் அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்றால், கலைஞருடைய பெருமையை, அதாவது கலைஞர் as பொலிட்டிக்கல் லீடர், ஸ்டேட்ஸ்மேன், சீஃப் மினிஸ்டர், அகில இந்திய அளவில் ஒரு முக்கியமான சிற்பி, குறிப்பாக கோயலிஷன் என்றால் எப்படி நடக்க வேண்டும், அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சில இதில் விட்டு கொடுக்கலாம், ஆனால் பேசிக் இஷ்யூஸை விடக்கூடாது. அப்படி தான் அது இப்போ இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் அதுக்கு நேர்மாறாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் தலைவர். பகிரங்கமாக சொல்லலாம் இது. அதாவது சோனியா காந்தி வேற, அவங்க இருக்கும்போது இந்த அலையன்ஸ் வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அலையன்ஸ், மதவெறி சக்திகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய, பிரிவினைகளை கொண்டு வரக்கூடிய சக்திகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி நன்றாக தான் நடந்தது. சில வீக்னஸ் இருந்திருக்கலாம், சில கேப்ஸ் இருக்கலாம், சில பேர் அதுலேருந்து போயிருக்கலாம். ஆனால் ஒட்டு மொத்தமாக பார்த்தா நன்றாக நடந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படியா நடக்கிறாங்க? ஒரு அணியில் எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணி வேறு அணியில் மினிஸ்டர் பதவி படுறது எப்படி சரி இருக்கிறது? அது என்ன அரசியல் எத்திக்ஸுக்கு பொருந்துமா? யார் உங்களை நம்புவாங்க இந்த மாதிரி இருந்தால்? அதனால் நாளைக்கு டெல்லியில் வேற இங்கே வேற இருக்க முடியுமா? அதனால் இது ஒரு கலைஞர் வந்து, ஆனால் நான் பத்திரிகையாளர் இருக்கும்போது ஒரு விஷயத்தை மட்டும் விமர்சித்திருக்கேன். 1999 99ஆம் ஆண்டு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட், அதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டை விட்ரா பண்ணிட்டார். கவர்மெண்ட் விழுந்தது. திமுக அன்றைக்கு நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸை சேர்ந்தது. நான் விமர்சித்து அது தவறானது தான் இன்றைக்கும் சொல்லுவேன். அது கலைஞர்கிட்ட சொல்லியிருக்கேன், நாங்கள் எழுத்திருக்கோம் அதை பற்றி. ஆனால் அதை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு 2003 திரும்பி சரியான பாதைக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம்
நம்ம விமர்சிக்க முடியும், பேச முடியும், விவாதிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலைவர், அறிவுஜீவி, எழுத்தாளர், படைப்பாளி நம்மளுடைய கலைஞர். அதுதான் எனக்கு அது முக்கியத்துவம். அது பல நேரம் திமுக அவங்க இருக்கும்போது சில விஷயங்களை நாங்கள் விமர்சிப்போம். ஃபோன் பண்ணுவார் மார்னிங் காலையில், ஏன் இப்படி எழுதிட்டீங்க, என்னன்னா நான் உங்களை பார்க்குறேன், இது பேசலான்னா உடனே ஒத்துப்பார். ஒரு டெமோக்ராட்டிக் அப்ரோச் சொன்னாங்கல்ல, ஜனநாயக முறை, அதில் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த தலைவர். அவருடைய எழுத்துக்களை பற்றி பல மணி நேரம் பேசலாம். ஏன்னா அவ்வளோ வார்த்தைகள், அவ்வளோ வால்யூம்ஸ் எழுதினது ரொம்ப ரேர். மகாத்மா காந்தி இருந்திருக்காரு, ஜவஹர்லால் நேரு இருந்திருக்காங்க, இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு இருந்திருக்காரு. அவங்க எல்லாம் எழுத்தாளிகள். அதுக்கு முன்னால் பாலகங்காதர் திலக் இருந்திருக்காரு. எல்லாரும் பத்திரிகையாளர், ஆசிரியர்கள், போராளிகள். எழுத்தின் மூலம், பத்திரிகை மூலம், பேச்சின் மூலம், இன்னைக்கு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் இருந்தால் அதுலேயும் சிறந்த முறையில் கலைஞர் இன்றைக்கி இளம் வயதில் இருந்தால் அதுலேயும் சிறந்த பணி இதில் அதை பயன்படுத்தியிருப்பார். அதாவது அந்த பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணுறதுல அந்த ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட், இயற்கை அந்த ஒரு பரிசு என்று சொல்லலாம். அந்த கிஃப்ட் அவருடைய எழுத்துக்கள் எப்படி இருக்கும்னா, படிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். ஆழமான கருத்துக்கள் இருந்தாலும் அதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். அதில் அதுக்கு ஒரு ஹியூமர் இருக்கும், விட் இருக்கும். அதாவது ஒரு டென்ஷன் இருக்கும்போது அதை யூஸ் பண்ணால் அந்த டென்ஷன் கலந்து விடும். சில பத்திரிகையாளரை பற்றி கேட்டேன். இன்றைக்கி நான் பேசுனது இந்து பத்திரிகையில் எங்களுடைய சீனியர் கரஸ்பாண்டன்ட் பி கோலப்பன் அவர்கள் இந்த கதையை சொன்னார். கலைஞர் முதல்வராக இருந்த காலத்தில் பெரும்பாலும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும். கோட்டையில் அல்லது அறிவாலயத்தில் நடைபெறும் இச்சந்திப்புகள் சுவாரஸ்யமானவை. ஒரு முறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, இது கோலப்பன் கேட்ட கேள்வி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாகப்பட்டினம் தொகுதியை கொடுப்பதில் என்ன சிக்கல் என்று கோலப்பன் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேட்டார். இது 1904 லோக்சபா எலெக்ஷன். அதுக்கு முன்னால் பிஜேபியில் இருக்கும்போது திமுக வேட்பாளர் வெற்றி கண்டார். அவர் தான் 2004 பண்ணார். ஆனால் சிபிஐக்கு கொடுக்கறதுல என்ன சிக்கல் என்று கேட்டதுக்கு பதில் உடனடியாக கலைஞர் சொன்னார், நாகப்பட்டினம் பக்கத்தில் தான் சிக்கல் இருக்கிறது. சிக்கல் ஊர் இருப்பதை நகைச்சுவையுடன் சொல்லி கூட்டணியில் இருக்கும் டென்ஷனை குறைக்க முயற்சி செய்தார். இன்னொரு கேள்வி, தமிழ்நாட்டில் திமுகவுடன் சித்தாந்த போர் நடத்துவதாக பாஜக அறிவித்துள்ளதே என்ற கேள்வி கேட்டாங்க ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். அதாவது போர், சித்தாந்த போர், போர் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உடனே பதில், தமிழ்நாட்டில் பாஜக ஒரு போர், அதாவது போர் அடிக்கும் கட்சி. அதுதான் இன்றைக்கும் பொருந்து. இந்த இதில் ஒரு முறை இன்னொரு பதில், ஒரு முறை கலைஞரிடம் அதிமுக கூட்டணி பரபரப்பாக இயங்குகிறது, உங்கள் கூட்டணி ஏன் பரபரப்பாக தேர்தல் வேலை பார்க்கவில்லை என்று கோலப்பன் கேட்டார். உடனே கலைஞர் அவர்கள் எங்கள் கூட்டணி சமைத்து ஹாட் பேக்கில் வைக்கப்பட்டுள்ளது, நாங்கள் காய்கறி வாங்கவோ பல சரக்கு வாங்கவோ ஓட வேண்டிய தேவை இல்லை என்று
பதில் அளித்தார். அவர் எழுத்துக்களை பற்றி இங்கே பேசக்கூடிய சான்ஸே இல்லை. அவ்வளவு எழுத்துக்கள் பல விஷயங்களை பற்றி திரைப்பட அந்த இதுலேயும் அந்த அந்த வசனங்கள், அவருடைய கவிதைகள், உணர்ச்சி பூர்வமான கவிதைகள், அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு அவர் எழுதின அந்த வார்த்தைகள் இன்றைக்கும் அங்கே இருக்குது. அவருடைய சென்டினரி இதில் மரியனால இதெல்லாம் பார்த்தா இவரை விட ஒரு சிறந்த பத்திரிகையாளரோ எழுத்தாளரோ அரசியல் துறையில் அட்லீஸ்ட் இந்தியாவை பொறுத்தவரையிலும் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் அவர் இந்த டாப் 2-3 பேரில் ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளராக இருப்பார். கடைசி பாயிண்ட் அவருடைய வாழ்க்கையையும் அரசியலையும் நிர்வாக திறனையும் தனிமை, அதாவது எழுத்தை தனியாக பார்க்க முடியாது, செக்ரிகேட் பண்ண முடியாது. அதோட ஒரே பார்ட்டாக தான் இருக்கும். எழுத்து என்பது அரசியல், திராவிட இயக்கத்துக்காக எழுதுறது பேசுறதும் அதுதான். அதை தனிப்பட்ட முறையில் பார்க்க முடியாது. அவர் பொலிட்டிக்கல் லீடர் வேறு, எழுத்தாளர் வேறு, அந்த மாதிரி இருக்காங்க பல பேர். ரொம்ப அரசியலில் கொண்டு வர மாட்டாங்க அவங்க ரைட்டிங். பல ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் அவருடைய ஹோல் லைஃப் அந்த மூமெண்ட்டோடைய பார்ட், அவர் எழுத்துக்களும் அந்த பார்ட். எழுத்துக்களில் பல விஷயங்களை இன்றைக்கி ஆராய்ந்து நமக்கு பல பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு, இந்த விழாவில் பங்கெடுக்க என அழைத்ததற்கு என் நண்பர் மாசு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து, கலைஞருடைய புகழ், கலைஞருடைய சாதனைகள், கலைஞருடைய குணங்கள் எல்லாரையும் நம்ம வருஷம் அதை கொண்டாட வேண்டும், பொதுமக்களுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையும் இன்றைக்கும் எப்படி இது என்ன கனெக்ஷன் என்று எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.